கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருவதுதான் அந்த மனுஷனை, அந்த மனுஷியை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒரு பெண் மாதத்தில் ஒரு முறை வீட்டுக்கு தூரமாகும் பொழுது அது தீட்டு என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அது தீட்டு என்று சொல்லுகிறோம். ஒரு சிறு பிள்ளைகள் வயதிற்கு வந்து விட்டால் அது தீட்டு என்று சொல்லுகிறோம். ஒரு சாவு வீட்டுக்கு போனால், துக்கம் விசாரிக்க போனால் அது தீட்டு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தீட்டு என்றால் என்ன தெரியுமா சகோதரனே சகோதரியே? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், கொலை பாதகங்கள், பொருளாசைகள், பெருமைகள், களவுகள், கபடு, துஷ்டத்தனங்கள், தூஷணங்கள், வன்கண்கள், மதிகேடுகள், இவைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படும் பொழுது அவைகள் தான் ஒரு மனுஷனையோ மனுஷியையோ தீட்டுப்படுத்தும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தின்படி சமாரியா ஸ்திரீ என்பவள் தண்ணீர் மொள்ளும்படியாக அவள் வருகிறாள். ஏற்கனவே அந்த யாக்கோப்பின் கிணற்றின் மேலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து களைப்படைந்தவராய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த மகளை பார்த்த உடனே ஸ்திரியே, தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். உடனே இவள் கேட்கிறாள், நீர் யூதனாய் இருக்க, நான் சமாரியாவாய் இருக்க, நீர் எப்படி என்னிடத்துல தாகத்துக்கு தா என்று தண்ணீர் கேட்கலாம் என்று. ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, ஜீவ தண்ணீர் உனக்கு வேண்டுமானால் நீ உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று. அவள் சொன்னாள், ஆண்டவரே, எனக்கு புருஷன் இல்லை. கர்த்தர் சொன்னார், கரெக்டாய் சொன்னாய், சரியாய் சொன்னாய். ஏனென்றால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறான் அல்லவா, அவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று ஆண்டவர் அவளுடைய அந்தரங்க காரியத்தை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தினார். உடனே நடுங்கி போன அந்த மகள் ஊருக்குள்ளாக ஓடினார். எல்லாரையும் அழைத்து என்னுடைய காரியத்தை குறித்து ஒருவர் சொல்ல கேட்டேன், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்று எல்லாரையும் அழைத்து வந்தாள். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த மகள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு தீட்டான வாழ்க்கை, ஒரு அசுத்தமுள்ள வாழ்க்கை, ஒரு அருவருப்பான வாழ்க்கை. நாய் கக்கினதை மீண்டும் தின்பது போல, கழுவின பன்றி சேற்றிலே விழுந்து புரளுவது போன்ற ஒரு தீட்டான வாழ்க்கை இந்த மகள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்திலே யோசேப்பை குறித்து நீங்கள் பாருங்கள். அவன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா? ஆனால் பார்வோனுடைய மனைவிக்கு இந்த யோசேப்புக்கு மேலே ஒரு கண்ணு
என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய இச்சைக்கு, நம்முடைய ஆசைக்கு இவனை இணங்க வைக்க வேண்டும் என்று அவள் வகை தேடிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் யோசேப்பு அவனுடைய வேலையை செய்யும்படி அந்த அரண்மனைக்குள்ளாக செல்லும் பொழுது இந்த பார்வோனுடைய மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி இழுத்து, வா என்னோட சயனி என்று கூப்பிட்டாள். என் அன்பு தேவ பிள்ளையே, அவன் தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று வஸ்திரத்தை வீசிவிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, பார்வோனுடைய மனைவி தீட்டுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது மாத்திரமல்ல, யோசேப்பையும் வாழ்க்கையை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று அவள் விரித்த வலையிலே யோசேப்பு சிக்காமல் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான். தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ராஜா வைத்த அந்த விருந்திலே அந்த தானியேல் அந்த போஜனத்தினாலே, அந்த திராட்சை ரசத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, தீட்டு 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 என்று உலகத்தை குறித்து பேசி நம்மை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். நமக்குள்ளாக இருக்கிற விபச்சாரம் என்கிற தீட்டு, வேசித்தனம் என்கிற தீட்டு, காம விகாரம் என்கிற தீட்டு, பொல்லாத சிந்தனைகள் என்கிற தீட்டு, கொலை பாதகம் என்கிற தீட்டு, பொருள் ஆசை என்கிற தீட்டு, பெருமை என்கிற தீட்டு, இன்னும் பார்க்க போனால் களவுகள் என்கிற தீட்டு, கபடி என்கிற தீட்டு, வன்கண் என்கிற தீட்டு, மதிகேடு என்கிற தீட்டு, தூஷணம் என்கிற தீட்டு, துஷ்டத்தனம் என்கிற தீட்டு, இப்படிப்பட்ட தீட்டான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த தீட்டான வாழ்க்கையை விட்டு வெளியே வா, வெளியே வா. ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவுவார், உன்னை சுத்திகரிப்பார், உன்னை பரிசுத்தப்படுத்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, எப்படி இந்த தீட்டான வாழ்க்கையோடு ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது எப்படி, ஆண்டவர் சமூகத்தில் செபிப்பது எப்படி, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துவது, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? ஆகவே உனக்குள்ளாக இருக்கிற இந்த தீட்டுப்பட்ட வாழ்க்கையை விட்டு வெளியே வா சகோதரனே, சகோதரியே. நம்மிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவர் பரிசுத்தப்படுத்த போதுமானவர். என் அன்பு தேவ பிள்ளையே, தீட்டான வாழ்க்கையை விட்டு வெளியே வா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.